யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் யூஸ் பண்ணி ஒரு ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரை பண்ண போகிற ஆசனம் வந்து விபரீத கர்ணி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக இருப்பீங்க, விபரீத கர்ணி ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். அந்த டிஃபிகல்ட்டிஸை இந்த பிளாக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஈஸியாக்குறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக நம்ம வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணுறது கரெக்ட் இல்லை. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ் நம்ம கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் பண்ணுறதுக்கு, நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி வளர்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், ஸ்டிக்காக இருக்கலாம், பிளாக்கு, பில்லோ, சேரு, டேபிள், வால், இந்த மாதிரி பெல்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். சில இடத்துல சில பேர் வந்து டோரை பிடிச்சிட்டு கூட சில இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சா அந்த மூமெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அதை விட்டுடுவாங்க. ஓகே, நார்மலாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் ஜஸ்ட் டு இன்க்ரீஸ் அவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது இப்படியே தான் பண்ண போகிறோன்னு மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு எனக்கு இது ஒரு சப்போர்ட், இதனால் நான் பண்ணி அடுத்த லெவலில் நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஆசனம் நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஆசனம் ரொம்ப முக்கியம். அதுதான் இதோட இன்டென்ட். என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆசனம். இதை கம்ப்ளீட்டாக பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ், அதனால நான் இதை பண்ணுறேன்றது தான் இதோட முக்கியமான மெசேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து விபரீத கர்ணி பிளாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். வார்ம் அப் பண்ணாமல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி மேட்டு இல்லை ஸ்ப்ரெட், நல்லா காட்டன் ஸ்ப்ரெட், வழுக்காமல் இருக்கிற காட்டன் ஸ்ப்ரெட் போட்டு, மேட்டே பெஸ்ட்டு. நீங்கள் மேட்டில் தான் பண்ணணும், தரையிலலாம் உட்காந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆசனா, முத்ரா, யோகா பண்ணும்போது, மெடிடேஷன்லாம் பண்ணும்போது உடம்புல ஒரு எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜி நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து பண்ணிங்கன்னா பூமி அதை இழுத்துரும். இது வந்து கரெக்டான முறையில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு அவேர்னஸோட, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், டிவி பார்த்துட்டோம் அப்படிலாம் இல்லாமல், இதுக்குன்னு தனியாக ஒரு இடம், ஒரு தனியான ஒரு மெடிடேட்டிவ் அட்மாஸ்ஃபியர், ஆசனாக்கான ஒரு அட்மாஸ்ஃபியர் வச்சுட்டு, முடிஞ்ச ஒரு பர்டிகுலர் டைமில் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து பாடி வந்து அதுக்கான ஃபுல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உடலாலும் சரி, மனதாலையும் சரி, உள்ளத்தாலையும் சரி, உங்களுக்கு அதுக்கான கம்ப்ளீட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. அதே மாதிரி வெறும் வயதில் காலங்கத்தால் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மேபி 5 o'clock 6 o'clock அப் டு 7 o'clock பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பரிபூர்ணமாக ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் இல்லை எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குனாலும் நீங்கள் ஈவினிங்கும் வந்து வெறும் வயத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விபரீத கர்ணியோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவேன்னா, விபரீத கர்ணி ஆசனா வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உடம்புல நிறைய பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். இதனால் வந்து நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் உடம்புல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது ஃபஸ்ட்டு விபரீத கர்ணி எப்படி நார்மலாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு படத்துக்கு பண்ணக்கூடிய ஆசனா. ஸோ முதுகு மேலே படுத்துட்டு கைகள் சப்போர்ட்டோட இப்படி ஹோல்ட் பண்ணுறது தான் விபரீத கர்ணி. இதை வந்து நீங்கள் 1 minute-லேருந்து 3 to 5 minutes or 10 minutes ஹோல்ட் பண்ணலாம். இது ரொம்ப நல்லது. ஐடியா என்னென்னா, இப்படி ஹோல்ட் பண்ணி பிளட்டை வந்து லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்க பிளட்டெல்லாம் வந்து அப்பர் பார்ட்டுக்கு கொண்டு வரதான். அப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தூக்கிட்டு காலை நிறுத்தி ரொம்ப நேரம் நிறுத்ததில் தான் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அந்த இடத்துல தான் நம்ம பிளாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ் பிளாக். இந்த மாதிரி 2 பிளாக் எங்கிட்ட இருக்குது. ஸோ நான் இப்படி என்னோட 2 பிளாக்கையும் வந்து இல்லை ஒரு பிளாக்கை நான் என்னோட முதுகு எண்டில் வச்சுட்டேன்னா இது அப்படியே ஸ்டேபிள் நிற்கும் என்னோட உடம்பு. நான் வந்து இப்படியே வச்சுக்கலாம். ஸோ என்னோட கைகள் வச்சு நான் பண்ண சப்போர்ட்டை இப்போ
நான் பிளாக் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிளாக் வச்சு என்னோட கால்கள் அப்படியே நிற்கிது. அப்படியே ஸ்டேபிளாக ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டேன்னா என்னோட கால்கள் வந்து கீழே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலில் பிளாக் நான் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நான் இந்த லெவலில் வைக்கலாம். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண போனால் இதை வந்து நான் லெவல் அதிகம் இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கலாம். வச்சுட்டு கையை ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பிளாக் வந்து உங்கள் பாடியே கீழே இறங்க விடாது. இப்படி நீங்கள் 1 minute இருந்து இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிளாக்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக பிளாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக காலை மறுபடியும் பாருங்கள். பிளாக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ வச்சுட்டு கால்கள் மேலே தூக்கி இந்த இடத்துலேருந்து நீங்கள் சப்போர்ட் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து. அப்புறமா எந்த லெவல் வரைக்கும் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவங்க வச்சுட்டு நீங்கள் கைகளை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா பிளாக்கோட சப்போர்ட்னால உடம்பு அப்படியே நிற்கும். அதுக்கப்புறமா மெதுவாக பிளாக் எடுத்து நீங்கள் மெதுவாக இறக்கலாம். கம்ப்ளீட்டாக பிளாக் எடுத்துகிட்டு காலை மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுலேயே அப்படியே சவாசனாக இருக்கலாம். 20 seconds to 1 minute. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி பொறுமையாக இருந்து உட்காரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விபரீத கர்ணி ஆசனம் பிளாக் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தோரமாக இப்போ வந்து ரேசிங் த லெக்குன்ற மாதிரியும் பண்ணுறாங்க. பட் இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ விபரீத கர்ணி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைகள் வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் எப்படி நிறுத்த போகிறோன்றது வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கைகள் கொடுங்க. ஸோ இந்த பிளாக்குன்றது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது ஒரு டெம்பரரியான சப்போர்ட், ஜஸ்ட் டு கெயின் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் யார்கிட்டனா கற்றுட்ருப்பீங்க. கற்றுட்ருக்கிறத பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் வருது, அதுக்கு இது ஒரு சப்போர்ட். ஸோ நீங்கள் இந்த பிளாக்கை ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மீடியம் சைஸு. இதில் பாதி மாதிரியும் சின்னது வரும், இதோட பெருசும் வரும். ஸோ நீங்கள் என்ன பிளாக் வச்சுருக்கீங்களோ அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான். இது சேஃபு, இது உடையாது, ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டான இடத்துல நீங்கள் வைக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ பிளாக் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு கற்றுப்பீங்க. ஆசனாக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும், நீங்கள் அப்படி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் யூஸ் பண்ணி விபரீத கர்ணி ஆசனா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு ஹாப்பியாக வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.